இந்த விசுவாச நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் தேவனோடு தொடர்பு உள்ள இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறோம். நாங்களும் அதற்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த விசுவாச தொடர்ச்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாகவும் உங்கள் ஆத்மாவுக்கு பயனுடையதாகவும் நம்புகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். அனைவரும் ஆனபடியால் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேளைக்காக நாங்கள் இங்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான வழி ஜீவன் என்று அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த செய்தியை அவர்களுக்கு நீர் கொடுத்தர வேண்டுமாறு பது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடியின் மூலமாக நீர் அவர்களுக்கு பேசும். பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்தி பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாகிய தோமா இயேசுவை பார்த்து கேட்கிறார், நாங்கள் எந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று. அதற்கு இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நம் அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனிதராக பிறந்தார், மனிதராக வாழ்ந்தார். அவர் துஷ்டர்களால் கொலை செய்யப்பட்டார். அதே நேரத்தில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வமாக வாழ்ந்தார், தெய்வமாக அற்புதத்தை செய்தார். அவர் துஷ்டர்களால் கொல்லப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததின் காரணமாக அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். ஏன் அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வந்தார் என்றால், இந்த உலகமானது பாவத்திலும் அந்தகாரத்திலும் அநியாயத்திலும் நிறைந்து காணப்பட்டது. இந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று அவர் இந்த உலகத்தில் வந்தார். எப்படியெனில், தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து
அவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக காணப்பட்டார்கள். ஆனால் சத்ருவாய சாத்தானுடைய கட்டினால் அவர்கள் தேவனுக்கு மீறி, தேவனுக்கு இணங்காதவர்களாக, தேவன் சொன்னதை செய்யாதவர்களாக அங்கு விலக்கப்பட்ட கனியை புசித்து அவர்கள் பாவியாக மாறினார்கள். அவர்களுடைய பாவம் தலைமுறை தலைமுறையாக அவ்வாறு வளர்ந்து கொண்டே காணப்பட்டு இந்த உலகமானது பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது பிதாவாகிய தேவன் இதை காண்கின்றார். கண்டு அவர் சொல்கிறார், இந்த ஜனம் பாவத்திலே சாகிறதே, இந்த ஜனம் அழிந்து போகிறதே, இந்த ஜனத்தை நான் ரட்சிக்க வேண்டுமே என்று சொல்லி அவர் யோசித்து அவர் தாமே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர் பாவியாகிய ஜனங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து மரித்தார். மரித்த இயேசுவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லதாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தமே அல்லாமல் எந்த இரத்தமும் மனிதனுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்க முடியாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது, எல்லா மதமும் சொல்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் குற்றமற்ற இரத்தமாக ஜனங்களுக்காக அங்கு சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தின் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியும். ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை கழுவ முடியும். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அந்த இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று. அந்த இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்ல காரணம் என்னவென்றால், அந்த இயேசு இந்த உலகத்திலே வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததின் காரணமாக அவர் தெய்வம் ஆக ஏற்றுக்கொள்ளப்பட்டார், தெய்வமாக காணப்பட்டார். ஆனால் அந்த இயேசுவிடத்தில் வாருங்கள். அந்த இயேசு உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமும் சொல்வதற்கு நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் ஆகிய இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எந்த விதமான பாவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையை நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எந்த பாவியாக இருந்தாலும் சரி அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த அநியாயம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான், என்னிடத்தில் வருகிறவன் அவன் பரலோகம் செல்வான், அவனுடைய பேரை ஜீவபுத்தகத்தில் எழுதுவேன் என்று இயேசு சொல்கிறார். அந்த இயேசுவிடத்தில் நீங்கள் வாருங்கள். அந்த இயேசு சொன்னார், நானே வழி, நானே வழி. அப்படி என்றால் அவர் சொல்கிறார், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், பரலோகம் செல்வதற்கு அவர்தான் வழி. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே சத்தியம், சத்தியமான தேவன். அவர் சொன்னதை செய்கிறவராயிருக்கிறார், அவர் சொன்ன காரியங்கள் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் 1973ஆம் ஆண்டு நான் என்னுடைய இருதயத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நான் கொடுத்த அன்றையிலிருந்து இயேசு எனக்கு நல்லவராக, எனக்கு வல்லவராக, என்னுடைய பாவத்தை போக்கினவராக, நித்திய சமாதானத்தை, நித்திய சந்தோஷத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை போல சந்தோஷமும் சமாதானமும் கொடுக்க யாராலும் முடியாது, எந்த தெய்வத்தாலும் முடியாது. இயேசுதான் ஒரே தெய்வமாயிருக்கின்றார். அந்த இயேசுவை தேடுவதற்கு நீங்கள் வேறு எங்கும் செல்ல வேண்டியதில்லை. அந்த இயேசு உங்களத்தில் வருகிறார். ஒரு தடவை நாங்கள் இந்தியாவில் ஒரு கிராமத்திற்கு ஆண்டவராய் இயேசுவை பற்றி சென்றபோது வீடு வீடாக கதவை தட்டி இயேசுவை பற்றி சொன்னோம். இயேசுவை பற்றி சொன்னபோது ஒரு மூதாட்டி, ஒரு அம்மையார் இடத்தில் வந்து சொன்னோம், எம்மா பாட்டி, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை அரவணைக்கிறார், இயேசு உங்களுக்கு நல்லவராயிருக்கிறார், அந்த இயேசு உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்று. அப்பொழுது அந்த பாட்டி அம்மாள் சொன்னார்கள், எப்பா, அந்த இயேசுவும் வேண்டாம், அந்த ரட்சிப்பும் வேண்டாம், எனக்கு நல்ல ஒரு வீடு கிடையாது, எனக்கு வீடு எப்பவும் மழை பெய்யும் போது ஓட்டையும் ஒழுக்கமாக இருக்கிறது, மழை பெய்யும் போது நான் நனைந்தே காணப்படுவேன், பிளாஸ்டிக் பையினால் என்னை நான் மூடிக்கொள்வேன்,
அப்படிப்பட்ட ஒரு வீடு எனக்கு இருக்குது. எனக்கு சாப்பிடுவதற்கு தேவையான உணவு கிடையாது. யாருமே என்னை பராமரிப்பதற்கு யாரும் கிடையாது. எனக்கு கொடுக்க நல்ல வஸ்திரம் கிடையாது. இப்படியாய் நான் இருக்கிறேன். ஆனால் அந்த இயேசு எனக்கு இயேசுவும் வேண்டாம், வேறு ஒன்று எனக்கு வேண்டாம், என்னை விட்டுறப்பா அப்படின்னு. அப்பொழுது நான் சொன்னேன், பாட்டி, அந்த இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால், அந்த இயேசுவிடத்தில் நீங்கள் வருவீர்கள் ஆனால், அந்த இயேசு உங்களுக்கு வீட்டை தருவார், அந்த இயேசு உங்களுக்கு ஆகாரத்தை தருவார், இயேசு உங்களுக்கு ஆடையை தருவார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த பாட்டியினுடைய கண்கள் எங்களுக்கு நேராய் காட்சி அளித்தது. அந்த பாட்டி எங்களை பார்த்து சொன்னார்கள், எப்பா, என்ற கொஞ்சம் பைசா இருக்கு, இந்த பைசாவை பயன்படுத்தி பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் அந்த இயேசுவை காட்டி தருவியா? அந்த இயேசுக்கிட்ட நான் ஒரு வீடை கேட்கட்டும், இந்த இயேசுக்கிட்ட கொஞ்சம் துணியை கேட்கட்டும், இயேசுக்கிட்ட நான் கொஞ்சம் ஆகாரம் கேட்கட்டும், அந்த இயேசு சுவாமியை எனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பியா அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், பாட்டியம்மா, அந்த இயேசு சுவாமியை பார்ப்பதற்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை, இந்த இயேசு சுவாமி இங்கே தான் இருக்கார் அப்படின்ட்டு. நீங்கள் எப்போ கூப்பிடுறீங்களோ நீங்கள் கூப்பிடுற சத்தத்துக்கு உங்களுக்கு குரல் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த கூப்பிடுற சத்தத்துக்கு அந்த இயேசு வர போகிறவராயிருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் கூப்பிட்டு அந்த இயேசு வருவார் அப்படின்னு. அந்த இயேசு நீ கொண்டு வந்திருக்கிய உனக்கு ஜீப்பில் அப்படின்னாவ. நான் சொன்னேன், இல்லை பாட்டி, அந்த இயேசு இங்கே தான் இருக்கார், நாம் இருக்கிற இடத்துல தான் இருக்கார். அப்படியா? அப்படின்னு அந்த இயேசுகிட்ட தான் கேட்கணுமா? அப்போ நான் சொன்னேன், இயேசுகிட்ட நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால் அந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். எப்படியப்பா அந்த இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டாவே. அப்போ நான் சொன்னேன், பாட்டியம்மா, இயேசுவே, நீர் எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தீர். நான் செய்த அக்கிரமத்திற்காக நீர் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. நான் செய்யாத கொடுமைக்காக உம்முடைய கையிலே ஆணி, நான் பொல்லாத கிரியைகளை மனதிலே நான் வைத்திருந்தபடினாலே ஆண்டவரே நீர் இருதயத்திலே குத்தப்பட்டீர். ஆண்டவரே, நான் பல சிந்தனைகளை நான் சிந்தித்தபடியால் தலையிலே முற்றிடம் சூட்டப்பட்டீர். நான் பொல்லாத இடங்களுக்கு நடந்து சென்றபடியால் காலிலே ஆணி கடாவப்பட்டீர். ஆண்டவரே, மூன்றுலகையும் ஆளக்கூடிய தேவனே, நீர் 3 ஆணிகள் எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக நீர் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. என்ற இருதயத்தில் வாரும், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்டால், அந்த இயேசு இந்த நேரமே, இந்த நிமிடமே உங்களுடைய இதயத்தில் வருவார். இந்த நேரமே உங்கள் இதயத்தில் வந்து அவர் உங்களை ரட்சிப்பார். ரட்சிப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதுவார். அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதி கைவேலை இல்லாமல் கட்டப்பட்ட அந்த பரலோகம், பொன்னால் போடப்பட்ட அந்த தெரு, எருசலேம் வீதியிலே காணப்பட்ட அந்த பழங்கள், அதை சாப்பிட்டு நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற வீடுகள், மாடி வீடுகள், கொட்டாரங்கள் அனைத்தும் ஒளிந்து போகும் ஒரு நாள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் அன்போ, இயேசுவின் ரட்சிப்போ, அவருடைய வாக்குறுதியோ ஒரு நாள் ஒளிந்து போகாது. அந்த இயேசுவண்டை வருவீர்களா? அந்த இயேசுவண்டை வந்தால் அந்த இயேசு உங்களை ரட்சிப்பார் என்றேன். அவ்விதமாகவே அந்த பாட்டியம்மா இயேசுவுக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுத்தார்கள். இயேசுவுக்கு தங்களுடைய இருதயத்தை கொடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட அந்த நேரமே அவர்களுடைய முகமானது பிரகாசிக்க தொடங்கினது. அவருடைய முகங்கள் சந்தோஷமாய் காணப்பட்டது. அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதை நான் சென்று என்னுடைய சபையில் உள்ள ஜனங்களுக்கு சொன்னேன். சபையில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து மரத்தை வாங்கினார்கள், செங்கலை வாங்கினார்கள், சிமெண்டை வாங்கினார்கள், ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார்கள். சபை ஜனங்கள் அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தார்கள். சில ஜனங்கள் அவர்களுக்கு தேவையான ஆடையை கொடுத்தார்கள். ஏன்? கர்த்தர் வாக்கு மாறாதவர். அந்த இயேசு அவர்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இந்த இன்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க துவங்கினார். அந்த இயேசு சொல்கிறார், நானே வழி, நானே வழியாயிருக்கிறேன். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்து என்பவர் பரலோகம் செல்வதற்கு ஒரு மார்க்கம். ஏனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த உலகத்திலே வந்து பாவிகளுக்காக மரித்தார். உலகத்தில் அநேக தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் பிறந்தார்கள், அவர்கள் ஜீவித்தார்கள். அவர்கள் ஜீவித்த நாட்களிலே உலகத்தில் இருந்த கொடியவர்களை கொன்றார்கள், அரசனாக ஜீவித்தார்கள், மாண்டார்கள், மண்ணோடு மண்ணொட்டி சென்றார்கள்.
ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. பாவிகளுக்காக அவர் வந்தார். பாவிகளை நேசிக்கும்படியாக வந்தார். பாவிகளை அவர் நேசித்தார். பாவிகளை ரட்சித்தார். அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வா. அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும். அவர் சத்தியமான ஒரு தேவன். அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவன். அவர் என்னென்ன வாக்குறுதிகள் இந்த உலகத்திலே வேதத்தின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறாரோ எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். அவர் சத்தியமான ஒரு தேவன், வாக்குமாறா தேவன், உலகத்தை சிருஷ்டித்த தேவன், உலகத்தில் அனைத்தையும் சிருஷ்டித்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற தேவன். அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் நானே ஜீவனாயிருக்கிறேன். நானே ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை என்று. அந்த இயேசு அவர்தான் நம் அருமையானவராய் இயேசு. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஜீவனுடையவர்களாயிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் ஒருவேளை 70 வருடம் அல்லது 80 வருடம் 100 வருடம் ஜீவிக்கலாம். ஆனால் ஜீவித்த பின்பு எல்லோருக்கும் மரணம் உண்டு. மரணமானது மனிதனை எந்த நேரத்திலே, எந்த வேளையிலே, எந்த நேரத்திலே மனிதனை சந்திக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மரித்த பின்பு நாம் ஒரு இடத்தில் நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். அது அந்த நேரத்தை நாம் செலவழிக்கக்கூடிய இடம் மோட்சமா நரகமா? மோட்சம் என்பது நித்தியமானது. அங்கே அழிவில்லை, அங்கே ஆஸ்பத்திரி இல்லை, அங்கே காவல் நிலையங்கள் இல்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே பற்கடிப்பு இல்லை. அதே போல நரகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நரகத்திலே அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் தான் காணப்படும். அதே நேரத்தில் அங்கு சாவு வராது. அங்கு நரகத்திலே மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் அங்கு துடிதுடியாய் துடித்துக் கொண்டே நித்திய 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 காலங்களாய் ஜீவித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களோ நித்திய நித்திய காலமாய் இயேசுவோடு கூட ஜீவித்துக் கொண்டு அந்த கானானிலே பிரவேசிப்பார்கள். அந்த பரம எருசலேமிலே பிரவேசிப்பார்கள். இயேசுவோடு ஜீவிப்பார்கள். அங்கு பசி இல்லை, பட்டினி இல்லாத இடத்திலே காணப்படுவார்கள். அவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நித்திய ஜீவன், முடிவில்லாத ஜீவன். அந்த முடிவில்லாத ஜீவனை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான் உண்டு. அவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் அழிந்து போவதில்லை. என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஜனங்கள் சொல்வார்கள், பரலோகம் செல்வதற்கு பல வழிகள் உண்டு என்று. பல வழிகள் அல்ல, ஒரே ஒரு வழிதான் உண்டு. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே தான் பரலோகத்துக்கு செல்வார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த உலகத்திலே பாவிகளுக்காய் மரித்தார், பாவிகளுக்காய் இரத்தம் சிந்தினார். வேறு யாரும் இரத்தம் சிந்தவில்லை. மற்ற தெய்வங்கள் இரத்தத்தை கேட்கக்கூடியவர்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பின் சொருவி. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருள் நாதர். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த பாவியையும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ரட்சிப்பின் தேவன் உங்களை அழைக்கிறார். மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டாயா? மகனே மகளே, உன் இருதயத்தில் வந்து நான் ஜீவிக்க ஆசைப்படுகிறேன் என்று. வெளிப்படுத்தியல் 3:20 நாம் பார்க்கும்போது, இதோ வாசற்படியில் நின்று ஆசையாய் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு உட்பிரவேசிப்பேன் என்று. ஆண்டவராய் இயேசு உன்னை சிருஷ்டித்தவர். சிருஷ்டித்த அந்த ஆண்டவர் இடத்தில் உன்னுடைய இருதய கதவண்டை வந்து என்று கேட்கிறார். மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டாயா? நான் இருதயத்தை வந்து உன்னோடு ஜீவிக்க, உன்னோடு வசிக்க, உன்னை ரட்சிக்க நான் விரும்புகிறேன் என்று. உன்னுடைய பதில் என்ன? உன்னுடைய சொந்த அப்பா ஒரு நாள் வந்து உன்னிடத்தில், மகனே மகளே, நான் உன்னை ஈண்டெடுத்தேன், வளர்த்தினேன், படிக்க வைத்தேன், வேலை வாங்கி தந்தேன், நீ இப்பொழுது செல்வமாக பலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் எனக்கோ ஒன்றுமில்லை. ஆனால் உன்னுடைய வீட்டிலே வந்து நான் வசிக்க தாமசிக்க இடம் தருவாயா என்று கதவை தட்டினால், நீங்கள் இல்லையப்பா,
என்னுடைய வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை, உங்களை வீட்டுக்கு என் வீட்டில் உங்களுக்கு இடமே தர முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி சொன்னால் உங்களுடைய அப்பாவுடைய இருதயம் எப்படி வேதனைப்படும், எவ்வளோ கஷ்டப்படும். நான் சீராட்டினேன், பாராட்டினேன், வளர்த்தேன், வேலையை வாங்கி கொடுத்தேன், இவை அனைத்தையும் செய்தேனே, ஆனால் என் பிள்ளை எனக்கு பசிக்க இடம் தரவில்லை என்று எவ்வளோ வேதனைப்படுவார். அதுபோல அருள்நாதராகிய இயேசு, ரட்சிப்பின் தேவனாகிய இயேசு, உன்னை நேசிக்கிற இயேசு உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் வந்து உன்னை இருதயத்தின் வாசலை வந்து தட்டுகிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தில் எனக்கு இடம் தருவாயா? உன்னோடு ஜீவிக்கட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆம் என்று நீ சொல்வாய் என்றால் அந்த நிமிடமே அவர் உன் இருதயத்திலே வந்து உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ரட்சித்து உன்னுடைய பெயரை ஜீவபுத்தகத்தில் எழுத வல்லவராயிருக்கிறார். ஜீவபுத்தகத்தில் எழுதுவது மாத்திரமல்ல, கைவேலை இல்லாமல் கட்டப்பட்ட அந்த பரலோகத்திலே அவனை சேர்க்க வல்லவராயிருக்கிறார். அது ஒருவரால் தான் மட்டும் முடியும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு சொல்கிறார், என்னாலே இல்லாமல் ஒருவனின் பிதாவினிடத்தில் வரான். வேறு யார் மூலமாய் பரலோகம் செல்ல முடியாது, இயேசு மூலம் மட்டும்தான் போக முடியும். அவர்தான் உண்மையான தேவன். அவர் ஒருவர் தான் உனக்காய் மரித்தார். அந்த இயேசு உன்னை அழைக்கிறார். அந்த இயேசு உன்னை கூப்பிடுகிறார். அந்த இயேசு இடத்தில் வருவாயா? நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்தவ மார்க்கம், இந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாட்டினருக்கு சொந்தமுடையது அல்ல, ஒரு ஜாதியினருக்கு சொந்தமுடையது அல்ல, ஒரு மொழியினருக்கு சொந்தமுடையது அல்ல, ஒரு நிறத்தவருக்கு சொந்தமுடையது அல்ல. இந்த ரட்சிப்பு உலகத்துள்ள அனைவருக்கும் சார்ந்தது. அனைவரும் அந்த ரட்சிக்கப்பட்ட பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் அந்த இயேசுவிடத்தில் தான் வர வேண்டும். அந்த இயேசு ஒருவர் மட்டும்தான் எல்லோருடைய பாவத்தையும் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். மன்னித்து அவர் ரட்சித்து ஜீவபுத்தகத்திலே பெயர் எழுதுவார். அந்த இயேசுடைய வருவாயா? அந்த இயேசு உனக்காக மரித்தார். அந்த இயேசு சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாயிருக்கிறேன். அவர் உனக்கு ஜீவனாயிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள், எந்த போராட்டங்கள், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இயேசு உன்னோடு கூட இருப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், போராட்டங்கள் வறுமையானால் வரும்போது இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் உம்மை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், நான் உமது பிள்ளை, என்னுடைய வாழ்க்கை இன்ன பிரச்சனைகள் இருக்கிறது ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படியாகவும் மனுஷன் நம்பப்படும்படியாகவும் இயேசுவே உம்மாலே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. அந்த ஆண்டவரே நீர் இடத்தில் வாரும், என்னுடைய இதயத்திலே பேசும் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனையை மாற்றும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாராவது தீராத வியாதியினால், கஷ்டத்தினால், பில்லு சூனிய கட்டினால், நோயினால், குடும்ப பிரச்சனையினால் நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் அந்த இயேசுவிடத்தில் வாருங்கள். அந்த இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ என்னுடைய குடும்ப பிரச்சனையை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய கஷ்டத்தை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய பண பிரச்சனையை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய பில்லு சூனிய கட்டிலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே. விடுவித்து ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளையாக, உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய நேசிக்கின்ற பிள்ளையாக ஜீவிக்க எனக்கு வழி தாரும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் வேத வசனத்திலே நீர் சொல்லி இருக்கிற பிரகாரமாக அந்த வாக்கு தத்தத்தின்படி என்னை விடுதலை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மட்டும் எனக்கு போதும். இந்த உலகத்தில் நான் வணங்கி வந்த மற்ற எல்லா தெய்வத்தையும் நான் விட்டு இயேசு மட்டும் எனக்கு போதும், இந்த இயேசு மட்டும் என்னை விடுதலை செய்தால் போதும், இந்த இயேசு மட்டும் எனக்கு போதுமே போதும் என்று நீ சொல்லுவாய் என்றால் அந்த இயேசு உன்னுடைய இருதயத்தில் வர வல்லவராயிருக்கிறார். உன்னை பாவ கட்டிலிருந்தும் உலக கட்டுகளிலிருந்தும் அவர் உன்னை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். உன்னை தீராத வியாதியிலிருந்து விடுதலை செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை செய்ய வல்லவராயிருக்கிறார். வாழ்க்கையிலே வேலை இல்லாத பிரச்சனையா? ஆண்டவரிடத்தில் வாருங்கள். அந்த இயேசு உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி தந்து உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை பெரிதாக்குவார், ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், வேலையை ஆசீர்வதிப்பார். இதற்கு முக்கியம் என்னவென்றால் அவரை உங்களுடைய கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், இன்னாலே இல்லாமல் ஒருவனும்
பிதாவினத்தில் வந்தார். அந்த இயேசுத்தில் வருவீர்களா? அந்த இயேசு உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த இயேசு ரட்சித்து உங்களுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதுவதற்கு அவர் உண்மையும் நன்மையும் உள்ளவராயிருக்கிறார். அந்த இயேசுத்தில் வாருங்கள். ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த செய்தி மூலமாக பல நாடுகள் இருக்கின்ற ஜனங்களுக்கு உம்முடைய செய்தியை கொண்டு வரும்படி நீர் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட யாரும் அழிந்து நரகத்துக்கு போகாதபடிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் கீழே பூமியின் மேலே அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று அவர்கள் உணர்ந்து அந்த இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியினாலும் கஷ்டத்தினாலும் போராட்டத்தினாலும் பில்லுசூனிய கட்டுகள் இருந்தும் பாடுபட்டு கொண்டிருக்கிற யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவரே, அவர்கள் எந்த வியாதி, எந்த கஷ்டங்கள், எந்த போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீதாமே அவர்களை விடுவித்தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நேச மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த விசுவாச நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் தேவனோடு தொடர்பு உள்ள இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறோம். நாங்களும் அதற்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.